ஹாய். ஈவினிங் தம்பிக்கு மாதுளம்பழம் தான் உரித்து கொடுத்துட்டு இருந்தேன். அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது, போர் அடிக்குது போல். சரி மாடி காய்ச்சி கூட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் விளையாடிட்டு இருந்தான் அவனும். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கம்தான். இதுக்கு கீழவே இந்த மலைக்கு கீழவே ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் போனதில்லை. இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்து எங்கள் அம்மா தான் எங்களுக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ஒரு 15 செடி போல் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஒரு 15 செடி போல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து பாட்டில் தான் வச்சுருக்கோம். அதுக்கே நல்லா வளர்ந்து காயெல்லாம் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அவங்க டேரெக்டாக மண்ணில் தான் வச்சுருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, அவங்களோட செடியெல்லாம் செத்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் செடியோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து எங்கள் அத்தையும் மாமாவும் தான் வந்து பார்த்துப்பாங்க. இந்த செடி ஆல்ரெடி காயெல்லாம் கூட வச்சுருக்கு. இயற்கையாக வளர்த்து சாப்பிட்றதே ஒரு தனி ஹாப்பி தான். மழை வந்ததுனால இந்த செடியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு. இந்த துளசி செடியுமே ரொம்ப வாடி போயிருந்துச்சு. இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.